வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 93 புள்ளிகள் அதிகமாகி 25,819 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 283 புள்ளிகள் அதிகமாகி 83,734 முடிவடைஞ்சிருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கும் மார்க்கெட்டு சின்ன ஏற்றம் தான், ஆனா ஃபிளாட் ஆன மாதிரி தான் எனக்கு தெரியுது. எப்படி சார்? இல்ல, நிச்சயமா சென்செக்ஸ் 283 புள்ளிகள், நிப்டி 94 புள்ளிகள் அப்படின்னாலுமே நீங்க அந்த இண்டெக்ஸ்ல இருக்க ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா சென்செக்ஸ்ல 16 அட்வான்ஸ் 14 டிக்ளைன், நிப்டி எடுத்துக்கிட்டா 30 அட்வான்ஸ் 20 டிக்ளைன் இந்த மாதிரி இருக்கு. சோ ஒரு மாதிரி பிளாட்டா ஈக்குவலா தான் இருக்கு. நிப்டி 100, 200, 500 அப். அதே மாதிரி மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாம் அப். பட் எல்லாமே மார்ஜினலி அப் ஆஸ் யூஷுவல். ஒரு சிக்னிபிகன்ட் டைரக்ஷன் காட்டக்கூடிய மாதிரியான ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்ல. பிராடர் மார்க்கெட் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் அதிகமா இருக்கு டிக்ளைனை விட. அதே மாதிரி அப்பர் சர்க்யூட் ஹிட் பண்ண ஸ்டாக்ஸ் அதிகமா இருக்கு லோயர் சர்க்யூட்டை விட. சோ புல்லிஷ் மாதிரி தெரிஞ்சாலும் 52 வீக் லோ அதிகமா இருக்கு, 52 வீக் ஹையை விட கிட்டத்தட்ட ஈக்குவல் அல்லது லோ கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். சோ இது ஒரு மிக்சட் பேக். இன்ஃபேக்ட் செக்டார்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ஃபோசிஸ், ஐடி பர்டிகுலரா இன்னைக்கு டவுன். எது நேத்து ஏறுனுச்சோ 1% மேல இன்னைக்கு அது 1% இறங்கிடுச்சு. நேத்து நாரேட்டிவ் இன்னைக்கு மாறிடுச்சு. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, டெக் மஹிந்திரா, ஹெச்சிஎல் டெக் இந்த 5 பங்குகளும் நிப்டியில இருக்கு. 5மே இறங்கி இருக்கு. இந்த செக்டார் இண்டெக்ஸ் 1% இறங்கி இருக்கு. பட் மற்ற செக்டார் எல்லாமே ஏறி இருக்கு. எஃப்எம்சிஜி, மெட்டல், பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இதெல்லாம் 1% ஏறி இருக்கு. ஸ்டேட் பேங்க் ஏறி இருக்கு. மெட்டல்ல டாடா ஸ்டீல், ஹிண்டால்கோ ஏறி இருக்கு. எஃப்எம்சிஜில ஐடிசி, டாடா கன்சியூமர் ஏறி இருக்கு. பட் எல்லாமே மார்ஜினலான ஏற்றங்கள் தான். எதுவுமே சிக்னிபிகண்டான ஏற்றமோ இறக்கமோ இல்லை. சோ எல்லா செக்டாரி எல்லாம் பிராடர் நிப்டி 100, 200 எல்லாமே ஏறி இருந்தால் கூட ஒரு டைரக்ஷனோடு போற மாதிரி எனக்கு தெரியல. இது அன்றாட ஏற்ற இறக்கங்களுடைய ஒரு அங்கமா தான் இன்னுமே அந்த தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அந்த ஒரு போக்கு. ஓகே சார், நேற்று நீங்க சொன்ன மாதிரி தான் சார் 1% ஏறி இருந்தது. நேற்று ஐடி இன்னைக்கு இறங்கி இருக்கு. ஆமா. கமாடிட்டி எப்படி சார் இருக்கு? கோல்டு, சில்வர் தொடர்ந்து அப்ல தான் இருக்க மாதிரி நான் பார்த்தேன். ஆமா, அந்த ஏற்றம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. பட் அது அந்த ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டினுடைய ஒரு ஏற்ற இறக்கத்தினுடைய ஒரு அங்கமா தான் திரும்ப இதையும் பாக்குறேன். இன்னைக்கு கோல்டு 1% ஏறி இருக்கு. எம்சிஎக்ஸ்ல ஏப்ரல் மாத ஒப்பந்தம் 1,53,000 அருகாமையில் இருக்கு. சர்வதேச சந்தையிலையும் 1% ஏறி இருக்கு. $4,925 ஒட்டி வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. வெள்ளி 3% ஏறி இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் 3%, இந்தியன் மார்க்கெட்லயும் 3%. $2,36,300 தாண்டி மார்ச் மாத ஒப்பந்தம் நடந்துகிட்டு இருக்கு. $75 கிட்ட தான் நடந்துகிட்டு இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும். ஓகே, நேற்று இறங்குனது இன்னைக்கு ஒரு 3% ஏறி இருக்கு. நேற்று க்ளோசிங்ல கொஞ்சம் இறங்கி இருந்தது, அதுல இருந்து ஏறி இருக்கு. காப்பர் 1% ஏறி இருக்கு. 1165 நேற்று ஒரு நல்ல இறக்கத்துல இருந்தது, இன்னைக்கு ஏறி இருக்கு. அதே மாதிரி ஜிங்குமே ஏறி இருக்கு. சோ கமாடிட்டிஸ்னு பாத்தீங்கன்னா எகைன் ஏறுமுகம். ஆனால் ஒட்டுமொத்த அந்த ஒரு பிராடர் ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு புதிய உச்சத்தையோ புதிய பீக்கையோ நோக்கி எல்லாம் போகல. அதற்கான வாய்ப்புகள் குறைவுங்கிறது தான் தெளிவா தெரியுது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஏறுறப்ப கூட அவ்வப்பொழுது ஏறும் பொழுது லாபத்தை பதிவு செய்ய வந்துடுறாங்க, ப்ராஃபிட் புக் பண்ண வந்துடுறாங்க. ரொம்ப இறங்கும் பொழுது கொஞ்சம் வேல்யூ பையிங் வருது அல்லது ஷார்ட் கவரிங் வருது. அதனால மோஸ்ட்லி இப்ப நம்ம ஒரு வாரத்துக்கு முன்பு பேசிய அந்த ஒரு ட்ரேடிங் ரேஞ்சை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அந்த 1%, 1.5%க்குள்ள ஏற்ற இறக்கம் அப்படிங்கிற ஒரு நிலைமையை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்கோர்ஸ் அவ்வப்பொழுது ஒரு 3%, 5% வராமல் இருக்காது. பிராட் மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸை நோக்கி தங்கம், வெள்ளி போய்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார், ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஐபிஓ ஏதாவது வந்திருக்குங்களா? ஏதாவது லிஸ்ட் ஆயிருக்கா? இல்ல, பட் ஆனால் வரப்போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஏஎம்சி, இந்தியாவினுடைய லார்ஜஸ்ட் ஃபண்ட் மேனேஜர். அவங்க தான் மிகப்பெரிய அதிக அளவுல ஃபண்ட் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய புதிய பங்கு வெளியீடு அப்படிங்கிறது மார்ச் மாதத்தில் வெளிவரலாம் என்ற தகவல் இன்னைக்கு வந்திருக்குது. என்ன விலைக்கு வருவாங்க, அதுல எவ்வளவு பங்கு விலக்கலா இருக்கும், எவ்வளவு பங்கு வெளியீடா இருக்கும், புதிய பங்கு வெளியீடா இருக்குங்கிறது நமக்கு தெரியல. மோஸ்ட்லி அது பங்கு விலக்கலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் தான் நான் நினைக்கிறேன். பட் பார்க்கலாம் வரும்பொழுது. இந்த ஏஐ சமிட் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, நீங்க என்னென்ன சார் இன்ட்ரெஸ்டிங்கா பாத்துட்டு இருக்கீங்க? அதுல நிறைய விஷயங்கள் பாசிட்டிவான ஒரு அறிவிப்புகள் வந்துகிட்டு இருக்கு. இது எல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகும் பொழுதுதான் அதனுடைய முழு தாக்கம் நமக்கு தெரியும். அது வரைக்கும் ஒரு சென்டிமெண்ட்டை மாற்றி அமைப்பதற்கான ஒரு அறிவிப்புகளாக பார்க்கிறேன். குறிப்பாக கூகுள் அதனுடைய தலைவர் சுந்தர் பிச்சை அறிவித்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு $15 பில்லியன் முதலீடுகள் இந்தியாவில பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ஏஐ ஹப், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான ஒரு ஹப்பா இந்தியாவில. இப்ப அதோடு சேர்ந்து ஏஐ சர்டிபிகேஷன் அதை பத்தி பேசியிருக்காங்க. அதே மாதிரி மத்திய அரசோடு இணைந்து புதிய பார்ட்னர்ஷிப்ஸ் எல்லாம் நிறைய பண்ண போறோம், அது சம்பந்தமான முதலீடுகள் அப்படின்லாம்
ஏஐ டெவலப்மெண்ட்டுக்கு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவான நியூஸ். ரெண்டாவது சர்வம் ஏஐ நம்மளுடைய நாட்டினுடையது. அவங்க வந்து ஒரு ஏஐ புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. 30B 105Bன்னு 2 மாடல் சொல்றாங்க. எனக்கு இதை பற்றி அதிகமான அனுபவம் இல்லை. பட் அவங்க சொல்லியிருக்கிறதுல இருந்து தெரிகிறது என்னன்னா, இது வந்து சைனீஸினுடைய டீப் சீக் R1 அப்படிங்கிற அந்த ஒரு மாடலையும் ஜெமினி ஃபிளாஷ் இதையுமே வந்து குறிப்பிட்ட சில பெஞ்ச்மார்க்ல அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு இந்த ஏஐ. அதனால இந்தியாவிலிருந்து இந்தியர்களுக்காக ஒரு ஏஐ அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமாக பேசப்படுகிறது. இன்ஃபேக்ட் இன்னொரு செய்தின்னு சொல்லலாமான்னு தெரியல. இது ஊகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய தகவல் என்னன்னா, வரக்கூடிய நாட்களில் நாளை அல்லது இந்த வாரத்துல வந்து புதிய அவங்களுடைய ஒரு சாட் ஆப் அதை வந்து லான்ச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பார்க்கலாம். இன்னொரு விஷயம், அதானி அவர்கள் வந்து டேட்டா சென்டர்ஸுக்கு மிகப்பெரிய முதலீடுகள் செய்ய போவதாக அது முன்பே தகவல் வெளிவந்தது. இப்ப அறிவித்திருக்கிறார்கள். அதானி வந்து TCS உள்ளிட்ட நிறுவனங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதானி அறிவித்திருக்கிறார்கள். சோ இதெல்லாம் மிகப்பெரிய முதலீடுகள் இந்தியாவை இந்த துறையில் வர இருக்கிறது. இவ்வளவு வரக்கூடிய ஒரு காலகட்டத்துல கூட நம்ம கவனமா இருக்கணுங்கிறதையும் இன்னொரு முதலீட்டாளருக்கு திரும்பவும் நான் காஷன் பண்ண விரும்புறேன். நேற்று கூட பேசணும், தொழில்நுட்ப துறையில நேரேட்டிவ் செட் பண்றது எப்படி இந்த மாதிரி பண்றாங்களா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்தது. அதை பத்தி பேசணும். இன்னைக்கு கூட இன்னைக்கு வந்து இந்த ஏஐ சம்மிட்ல வந்து கல்கோத்தியா யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டியை வந்து அரங்கை விட்டு வெளியேற சொல்லியிருக்கதாகவும் அந்த இதில் சம்மிட்ல இருந்து வெளியேற சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னா, சைனா மேட் ஒரு ரொபாட்டிக்ஸ் ஒரு இதை வச்சுட்டு நாங்க பண்ணதுன்னு சொல்லி இவங்க ஏஐல நாங்க பெரிய தொழில்நுட்பத்தை கொண்டு வரோம், புரட்சியை உண்டாக்குறோம்னு சொல்லி சொன்னதாக, அது தவறாக சித்தரித்ததாக சொல்லி அவர்கள் வெளியேற்றப்பட்டிருப்பதாக சில ஊடகங்கள்ல செய்தி வெளிவந்திருக்கிறது. அதான் சோசியல் மீடியா முழுக்க அந்த வீடியோஸ் தான் இருக்கு. ஆமா. சோ இந்த மாதிரியான ஒரு எது இன்னைக்கு ஹைப்பா இருக்கோ, எது ஹாட்டா இருக்கோ அதை பயன்படுத்தி கொண்டு, அதை தவறாக பயன்படுத்தி கொண்டு நிறைய பேர் இருக்கிறது, மாணவர்களை தங்கள் பல்கலைக்கழகங்களுக்கு இருக்கிறது. பாத்தீங்கன்னா சென்னையை சுற்றி பல கல்லூரிகள்ல வந்து இன்ஜினியரிங்ல ஏஐன்னு கொடுக்குறாங்க. ஏஐன்னு தனி சப்ஜெக்டே கிடையாது. எனக்கு ஐ நோ வெரி லிட்டில், பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தட் இஸ் இன்டகிரேட்டட் வித் வேரியஸ் அதர், ஒரு மெக்கானிக்கல்ல, கெமிக்கல்ல, இன்ஜினியரிங் பல விஷயங்கள், பொறியியல் சார்ந்த பல விஷயங்கள்ல அது வந்து இணைந்ததுதான் ஏஐங்கிறது. ஏஐன்னு ஒரு தனியாக அது ஒரு சப்ஜெக்டா இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஓகே, அதை சார்ந்த வல்லுநர்கள் தான் சொல்லணும். ஆனால் அதை தவறாக பயன்படுத்தி கொண்டு கல்லூரிகள் கூட வந்து அந்த ஏஐ ஏற்கனவே இருக்கக்கூடியதா ஏஐன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் அதை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆட்டோமேஷன்ல இருந்து, ரோபாட்டிக்ஸ்ல இருந்து பல இதுல. இப்ப அது ஏஐன்னு தனியாக சொல்லி அதை அதுக்கு ஒரு 5 லட்சம் அல்லது சில லட்சங்களை வந்து அதிகமா ஃபீஸ் வச்சு கல்லூரிகள் கூப்பிடுறது, மாணவர்களை சேர்க்கிறது, இதெல்லாம் பண்றாங்க. அது வந்து அதெல்லாம் ஃப்ராட்னு சொல்ல முடியாது, மிஸ் ரெப்ரசன்டேஷன். பட் இது வந்து கிட்டத்தட்ட ஃப்ராடுக்கு சமமானதுதான் இது வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதே மாதிரி நம்ம நிறுவனங்களும் நடந்ததெல்லாம் 2000 Y2K பிரச்சனையின் பொழுது தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பங்குகள் எல்லாம் அதிக விலையேற்றத்தை கண்டது. இன்போசிஸ், TCS, இந்த மாதிரி TCS அப்ப பட்டியலிடப்படவில்லை, மற்ற நிறுவனங்கள் எல்லாம் விலையேற்றத்தை கண்டது. அப்ப இதை தவறாக பயன்படுத்திக் கொண்டு சில நிறுவனங்கள் தங்களுடைய பெயரோடு, இந்த துறைக்கும் சம்பந்தமே இல்லாத நிறுவனங்கள் தங்கள் பெயரோடு IT லிமிடெட் அப்படின்னு இந்த ஐடிங்கிற வார்த்தையை சேர்த்துக் கொண்டன. உடனே அந்த பங்கினுடைய விலை ஏற துவங்கும். அவர்கள் IT துறையில் கால் பதிக்கிறார்கள் என்ற செய்தி வந்து ஊடகங்களில் பதிக்கப்படும். இதுல வந்து மாட்டிக்க கூடாது. இது மாதிரி ஏஐன்னு சொல்லி வரக்கூடிய காலகட்டங்கள்ல நிறுவனத்தினுடைய பெயரோடு ஏஐ ஒட்டி கொண்டு அல்லது இருக்க நிறுவனத்துல பெயரை மாற்றிக்கொண்டு யாராவது வந்தால் கூட நம்ம கவனமாக இருக்கணுங்கிறதுக்கு இது ஒரு முன்னெச்சரிக்கையா நான் பாக்குறேன். ஏதாவது சிறப்பு செய்தி இருக்குங்களா சார்? ஒன்றும் இல்லை, குரூடை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 2.5% வந்து இந்தியாவில் நம்ம MCX சந்தையில ஏறி இருக்கு. பட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பெருசா ஏறல, $64 தான் இருக்கு. டாலர் இண்டெக்ஸும் பாத்தீங்கன்னா 97 கிட்ட அப்படியே பிளாட்டா இருக்குது. சோ பெரிய மாற்றம் இல்லை. பிரிட்டிஷ் பவுண்ட் 11 பைசா இறங்கி $123 கிட்ட வணிகம் நடக்குது. யூரோ 11 பைசா இறக்கத்துல $107.41. ஜாப்பனீஸ் இன்னும் 45 பைசா இறக்கத்துல $59.02. சோ ருப்பி கொஞ்சம் ரெக்கவர் ஆகுதுங்கிறது நமக்கு கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான சைனா இருக்குது. நாளை வரக்கூடிய இந்த வார கடைசியில வரக்கூடிய புள்ளிவிவரங்கள், நிறைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட புள்ளிவிவரங்கள் இருக்கு. அவைதான் சிறப்பு செய்தியாக அமையும். அதற்கு பிறகு நம்ம அதை பத்தி விவாதிக்கலாம். நிச்சயம் சார். ரொம்ப நன்றி சார், நேரம் கொடுத்து பேசுனதுக்கு. தேங்க்யூ. நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.